அல்லேலூயா. சத்தமாக சொல்லுங்கள் அல்லேலூயா. கர்த்தராலே கூடாத காரியம் ஒன்றுமே கிடையாது. இந்த நாளுக்கு உண்டான வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை சங்கீதம் 1:3. எல்லாம் சொல்லுங்கள், இந்த மாதத்தில் நான் செய்கிற எல்லா காரியம் வாய்க்கும். எல்லாம் சொல்லுங்கள், இந்த மாதத்தில் நான் செய்கிற எல்லா காரியமும் வாய்க்கும் வாய்க்கும். அல்லேலூயா. இது வாக்குத்தத்தமான ஒரு வார்த்தை. அப்போனா நீங்கள் செய்கிற வேலை, நீங்கள் செய்கிற வியாபாரம் எதாக இருந்தாலுமே அது ஃபெயிலியர் ஆகாது, நஷ்டம் வராது. வாய்க்கும் அப்படின்னா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, அது நடக்கும், அது கிடைக்கும், அதில் ஜெயம், அதில் வெற்றி, அதுக்கு பிறகு தான் வாய்க்கும். வாய்க்காது அப்படின்னா வராது, கிடைக்காது, நடக்காது, அதுக்கு பிறகு வாய்க்காது. வாய்க்கும் அப்படின்னா கிடைக்கும், வரும், நான் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும், எதிர்பார்த்த வருமானம் கிடைக்கும், அதுக்கு பிறகு தான் வாய்க்கும். அப்போ இங்கே கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுது? நீ நீர்க்கால் ஓரமாக நீ நடப்பட்ட இலை உதிர இருக்கிற மரத்தை போல இருப்பாய், நீ செய்வது எல்லாமே என்ன செய்யும்? வாய்க்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படின்னா இன்றைக்கி நம்ம ஒரு வேலை பார்த்தாலும் அது வாய்க்கணும், நம்ம ஒரு தொழில் பண்ணாலும் வாய்க்கணும், நம்ம வியாபாரம் பார்த்தாலும் வாய்க்கணும், நம்ம லாபம் எடுக்கணும், மிச்சம் எடுக்கணும், அதுக்கு பிறகு தான் வாய்க்குன்னு அர்த்தம் பார்த்துக்கொள்ளுங்க. நம்ம வாழ்க்கை எப்போதுமே ப்ளஸ்ஸாக போயிட்டுருக்கணும், மைனஸ் ஆகக்கூடாது. ஆனால் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வாரமும் மைனஸ் ஆகக்கூடாது, ப்ளஸ் தான் இருக்கணும். அல்லேலூயா. அப்போ ப்ளஸ்ஸுனா என்ன அர்த்தம்னு கேட்டிங்கன்னா, நஷ்டம் வரக்கூடாது, மிச்சம் எடுக்கணும். புரியுதுங்களா? நீங்கள் தொழில் பண்ணாலும் சரி, வியாபாரம் பண்ணாலும் சரி, வேலை பார்த்தாலும் சரி, மிச்சம் எடுக்கணும். அதான் உன் கையின் பிரயாசத்தை நீ சாப்பிடுவாய். நீ சம்பாதிக்கிறது நீ தான் சாப்பிடணும். வீண் பணம் வீண் விரயம் என்ன செய்யக்கூடாது? ஆகக்கூடாது, பார்த்துக்கொள்ளுங்க. அதனால் எப்படியாவது நீங்கள் ஒரு தீர்மானம் பண்ணணும். ஆண்டவரே, என் பணம் வட்டிக்கு போகக்கூடாது, என் பணம் ஆஸ்பத்திரிக்கு போகக்கூடாது, என் பணம் வீண் விரயம் ஆகக்கூடாது, மிச்சம் எடுக்கிற அளவுக்கு நீங்கள் எனக்கு கிருபை தாங்க ஆண்டவரே, நான் செஞ்சது எல்லாமே வாய்க்கணும் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன செய்யணும்? ஏசப்பாட்ட கேட்கணும். இப்போ என்ன சொல்கிறாருன்னா, நீ செய்வது எல்லாமே வாய்க்கும் அப்படின்ட்டார். அப்போ வாய்க்கும் அப்படின்னா அவர் என்ன சொல்கிறாரு? இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்க மனுஷன் பாக்கியவான். அதுக்கப்புறம் தான் என்ன சொல்லப்பட்டிருக்கு? அதுக்கப்புறம் அடுத்த வசனம் என்ன சொல்லுது? அவன் நீர்க்கால் ஓரமாய். அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்ட அப்புறம் என்ன அர்த்தம்? ஒரு வாய்க்கா ஓரத்தில் ஒரு செடியோ ஒரு மரமோ இருந்துச்சுன்னா அந்த மரம் வாடாது, அந்த மரம் பட்டு போகாது, அந்த மரம் இலை பச்சை பச்சைன்னு இருக்கும். அதுக்கு என்ன, அது வெயில்காலம் வந்தாலும் சரி, குளிர்காலம் வந்தாலும் சரி, என்ன வந்தாலும் சரி, ஒரு வாய்க்கா ஓரத்தில் இருக்கிற மாதிரி என்ன செய்யும்? அது செழிப்பாக இருக்கும். அப்போ என்ன தெரியுதுலேருந்து? நீர்க்கால் ஓரமாய் நடப்பட்டு இலை உதிரா இருக்கிற ஒரு மரத்தை போல நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறார். அல்லேலூயா சொல்லுங்கள். எல்லாம் சொல்லுங்கள், நான் நீர்க்கால் ஓரமாக நடப்பட்ட இலை உதிரா இருக்கிற ஒரு மரத்தை போல நான் செழித்தோங்கி வளருவேன். அல்லேலூயா. நான் என்ன செஞ்சாலும் வாய்க்கணும். அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்கள். உங்கள் பிள்ளைய காரியத்தில் என்ன செஞ்சாலும் வாய்க்கணும். உங்கள் கணவன் காரியத்தில், உங்கள் மனைவி காரியத்தில் எந்த காரியங்கள் படித்தாலும், காலேஜில் படிக்கிற பிள்ளைங்க வாய்க்கணும். ஃபெயில் ஆகிடுச்சுன்னா வாய்க்காது, பாஸ் ஆச்சுன்னா வாய்க்குது. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, ஒரு சுகமான வாழ்க்கை வாய்க்குது, பலவீனமாக உள்ள வாழ்க்கை வாய்க்காது. அப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் நீர்க்கால் ஓரமாக நடப்பட்ட ஒரு இலை உதிரா இருக்கிற ஒரு மரத்தை போல் நீங்கள் இருப்பீங்க அப்படின்னு தான் வேதம் சொல்லுகிறது. நீ பட்டு போகிற வாழ்க்கை வாழ்வ, காஞ்சி போன வாழ்க்கை வாழ்வ அப்படி வேதம் சொல்லலை. அப்போனா அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை நீ வாழ்வதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் அவர் சொல்கிறாரு, இரவும் பகலும் நீ எதில் தியானமாக இருக்கணும்? வேதத்தில் தியானமாக இருக்கணும். செழிப்புக்கு ஒரு அஸ்திவாரம், உயர்வுக்கு அஸ்திவாரம், வாய்க்கிறதுக்கு ஒரு அஸ்திவாரம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஒன்றுமே கிடையாது, கஷ்டமே கிடையாது. இரவும் பகலும் இந்த வேதத்தில் நீங்கள் என்ன செய்யணும்? தியானமாக இருக்கணும். அதான் வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. யோசுவா 1:8 வாசிங்க. யோசுவா 1:8, இந்த நியாயபரமான புஸ்தகம் உன் வாயை விட்டு, நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க, இந்த பைபிள் இருக்கிற இந்த புஸ்தகத்தினுடைய வாக்குத்தத்தங்கள் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது? வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாது. அதாவது உங்களுக்கு அந்தந்த நாளுக்குண்டான தேவைகள் என்னமோ அந்த நாளுக்குண்டான தேவைக்குண்டான அந்த வசனத்தை நீங்கள் உங்கள் வாயை விட்டு பிரியக்கூடாது. ஒருவேளை நீங்கள் பலவீனமாக நீங்கள் இருந்தீங்கன்னா அந்த பலத்துக்குண்டான வார்த்தையை உங்கள் வாயில் பேசிக்கிட்டே இருக்கணும். ஒருவேளை உங்களுக்கு பணப்பிரச்சனை இருந்தால் அந்த பணப்பிரச்சனை மாறுவதற்கான வார்த்தைகள் உங்கள் வாயில் இருந்துக்கிட்டே இருக்கணும்.
ஒருவேளை உங்களுக்கு விரோதமாக துர்ச்செய்தி, உங்களுக்கு விரோதமாக முறுமுறுப்பு, உங்களுக்கு விரோதமாக சண்டைகள் அப்படி எழும்பிக்கிட்டு இருக்கா, அதுக்குண்டான வாக்குத்தத்தமான அந்த வார்த்தைகளை நீங்கள் வாயில் என்ன செய்யணும், நீங்கள் பேசணும். அது வாயில் பேசிக்கிட்டே இருக்கணும், வாயை விட்டு பிரியக்கூடாது. அப்படி நீங்கள் பேசிக்கொண்டு இருக்கும்போது அந்த வார்த்தை போய் என்ன செய்யும், கிரியை செய்யும். இப்போ உங்களுக்கு விரோதமாக ஒரு சூழ்ச்சி நடக்குது, உங்கள் தொழிலுக்கு விரோதமாக, உங்கள் குடும்பத்துக்கு விரோதமாக, உங்கள் பிள்ளைகளுக்கு விரோதமாக ஏதோ பொறாமை வன்கணங்கள் சூழ்ச்சி நடந்து கொண்டு இருக்கிறது. உங்களுக்கு எதிராக ஒரு பிசாசுடைய கிரிகள் நடந்து கொண்டு இருக்கிறது. அப்போ நடந்து கொண்டு இருக்கும்போது நான் என்ன செய்வேன், பயமாக இருக்குது அப்போ நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் இயேசுவின் நாமத்தில் வாய்க்காமலே போவதா என்று அந்த உங்கள் வாயில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். எனக்கு விரோதமாய் ஒரு வழியாக வருகிற போராட்டங்கள் இயேசுவின் நாமத்தில் 7 வழியாக ஓடி போவதாக உங்கள் வாயில் சொல்லிக்கிட்டே இருக்கணும். நீதிமானுக்கு விரோதமாக இகழ்ச்சியோடு பெரும்படி பேசப்படுகிற பொய் நாவுகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக உங்கள் வாயில் சொல்லிகிட்டே இருக்கணும். இப்படி உங்கள் வாயில் சொல்லி கொண்டு இருக்கும்போது இந்த வார்த்தைகள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இந்த வார்த்தை கடந்து போகும். எங்கே கடந்து போகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் பேசும்போது கடந்து போகும். எங்கே கடந்து போகும், உங்களுக்கு விரோதமாக எங்கேயோ ஒரு இடத்துல சூழ்ச்சி நடக்குது, உங்களுக்கு விரோதமாக எங்கேயோ ஒரு போராட்டம், உங்களுக்கு ஏதாவது துர்ச்செய்தி பரப்பிட்டு இருக்காங்க, அது நடக்குது. அப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகளை உங்கள் வாயில் நீங்கள் சொல்லி கொண்டு இருக்கும்போது இந்த வார்த்தை கடந்து போகும். இந்த வார்த்தை என்ன செய்யும், கடந்து போகும். கடந்து போகும். எப்படி கடந்து போகும்? ஏசி 55:10-11 வானத்திலிருந்து மழை பெஞ்சி பூமியை நனைத்து விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை கொடுக்கிறது எப்படியோ அப்படியே என் வாயிலிருந்து புறப்படும் வசனம் இருக்கும், அது வெறுமையாக என்கிட்ட திரும்பாது, நான் அனுப்பின காரியம் வாய்க்கும்படி வாய்க்கும். அப்படின்னா நீங்கள் வாய் திறந்து பேசுகிற காரியம் அனுப்பும்போது அந்த காரியம், அந்த வசனம் அது போய் முடிச்சுட்டு உங்கள் கரத்தில் பதிலை கண்டிப்பான முறையில் கொடுக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்போனா இந்த பைபிளில் இருக்கிற இந்த வேதத்துடைய வசனங்கள் உங்கள் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது? எப்படி போட்டிருக்கு? யோசுவா 1:8 இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் உங்கள் வாயை விட்டு என்ன செய்யக்கூடாது? பிரியக்கூடாது. அப்புறம் என்ன போட்டிருக்கிறது? இதில் எழுதியிருக்கிறபடியெல்லாம் நீ செய்ய கவனமாக இருக்கும்படிக்கு. செய்கிறது கவனம் அப்படின்னு கேட்டால் இந்த வேதத்தில் இதை செய் அப்படின்னா செய்யணும், செய்யாத அப்படின்னா செய்யாமல் இருக்கணும். இங்கே உட்காரு அப்படின்னா உட்காரணும், இங்கே உட்காராத அப்படின்னா உட்காரக்கூடாது. இதை நம்ம செய்யணும் கரெக்டாக, சரிங்களா? படிச்சுட்டு அப்படி விட்டுறக்கூடாது. இதில் என்ன சொல்லியிருக்கு, இதில் என்ன பேசியிருக்கு அப்படிங்கிறத கவனிக்கணும். என்ன இதில் எழுதியிருக்கிற போல செய்ய நீ என்ன செய்யணும், கவனமாக இருக்கணும். அப்புறம் நீ வழி என்ன செய்யும், வாய்க்கப்படும். அப்புறம் என்ன சொல்லப்பட்டிருக்கு? நீ எப்படி இருப்பாய்? புத்திமானாய், அதாவது அறிவோடு ஞானமாக, அதாவது நல்ல புத்தி, நல்ல ஞானம். ஒரு இடத்துக்கு போனால் எதை பேசணும், எதை பேசக்கூடாது, ஒரு வருமானம் சம்பாதிக்கிறதுக்கு என்ன செய்யணும் அப்படிங்கிற நல்ல ஞானத்தை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்துருவார். நல்ல அறிவை கொடுத்துருவார். புத்திமானம் என்ன அர்த்தம்? நல்ல ஒரு ஞானம். அப்போ இந்த ஞானம் எங்கே இருக்குது, இந்த அறிவு எங்கே இருக்குது? எல்லாமே இதுக்குள்ளே தான் இருக்குது, பார்த்துக்கொள்ளுங்க. ஹலோ, அல்லேலூயா, அல்லேலூயா. நல்லா தெரிஞ்சுக்கணும். ஒரு காரியம் உங்களுக்கு வாய்க்காமல் இருக்குது அப்படின்னா கர்த்தர் சொல்கிறாரு, உன் காரியம் வாய்க்கும், காரியம் வாய்க்கும், வேலை காரியம் வாய்க்கும், கடன் அடையும், உன் பிள்ளைக்கு நல்ல வேலை கிடைக்கும், உன் பிள்ளை நல்லா படிக்கும், எந்த வேலை செஞ்சாலும் வாய்க்கும். இதுதான் கர்த்தருடைய வார்த்தை. அப்போ இந்த மாதத்தில் இந்த 3ஆவது மாதத்தில் நீங்கள் எந்த காரியத்தை செஞ்சாலும், எந்த முயற்சி எடுத்தாலும் அந்த காரியம் உங்களுக்கு வாய்க்கும், நீங்கள் தோற்று போக மாட்டீங்க. அப்போ அதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இரவும் பகலும் வேதத்தில் தியானமாக இருக்கணும். இரவும் பகலும். அப்போ வேலைக்கு போக வேணாமா? வேலைக்கு போனால் தானே சாப்பிட முடியும், வேலைக்கு போக வேணாமா அப்படின்னு கேட்கலாம். வேலைக்கு போங்க. 24 மணி நேரம் என்ன செய்யலை, வேலைக்கு போகல. 24 மணி நேரம் என்ன செய்யலை, வேலைக்கு போகல. காலைல 9 மணிக்கு போவாங்க, சாயங்காலம் 5:30க்கு வந்துடுறீங்க. ரைட், ஓகே. மத்தியானம் 1 ஹவர் கேப்பு இருக்கிறது. அந்த 1 ஹவர் கேப்பில் உட்காந்து என்ன செய்யலாம், நீங்கள் சில வசனங்களை என்ன செய்யலாம், அறிக்கையிடலாம், சில வசனங்களை பேசலாம். இப்போ நீங்கள் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கீங்க, கை வேலை பார்க்குது, வாய் என்ன செய்யுது, வாய் என்ன செய்யுது, கம்முன்னு இருக்குது. அப்போ வாயில் நீங்கள் என்ன செய்யலாம், தேவனுடைய வசனத்தை என்ன செய்யலாம், பேசலாம். தேவனுடைய வசனத்தை என்ன செய்யலாம், நீங்கள் தியானிக்கலாம். ஓகே, ரைட், ஓகே. இப்போ நீங்கள் தியானம் பண்ணணும், சரிங்களா? அப்படின்னா என்ன தியானம் பண்ண, எப்படி தியானம் பண்ண அப்படி நீங்கள் கேட்கலாம். எடுத்துக்கொள்ளுங்க. சங்கீதம் 39 ஃபஸ்ட்டு என்னன்னு கேட்டீங்கன்னா, என் நாவிலே பாவம் செய்யாத படிக்கும். முதல் காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உங்கள் நாவில் பாவம் செய்யக்கூடாது. இங்கே இருங்க, நம்ம உடம்புல இருக்கிற உறுப்பு இருக்கு இல்லையா, உறுப்பு, இந்த உறுப்பு எல்லாமே பாவம் செய்யும். தலையிலேருந்து கால் வரைக்கும் உறுப்பு இருக்குல்ல, உறுப்பு எல்லாமே பாவம் செய்யும். இந்த கை பாவம் செய்யுமா செய்யாதா சொல்லுங்கள்? செய்யும். கண்ணு பாவம் செய்யாதா, செய்யுமா செய்யாதா? எப்படி செய்யும் கண்ணு? எங்கள் கண்ணு எப்படிங்க பாவம் செய்யும்? தேவையில்லாத காரியத்தை
பார்த்தீங்கன்னா கண்ணு பாவம் செய்யுது. சரி, காது பாவம் செய்யுமா? செய்யும். எப்படி? தேவையில்லாத வார்த்தைகளை என்ன செய்யக்கூடாது, காதில் கேட்டிங்கன்னா நீங்கள் காது பாவம் செய்யுது. ஓகே, புரியுதா புரியலையா? சரி, காலு பாவம் செய்யுமா? காலு செய்யும். எப்படி செய்யும்? காலு பிராந்தி கடைக்கு நடந்து போனால் பாவம் செய்யும். மற்ற போக வேறு தகாத இடத்துக்கு போனால் காலு பாவம் செய்யுது. செய்தா செய்யலையா? செய்யுது. சரி, சிந்தையில் பாவம் இருக்கா இல்லையா? சிந்தை என்ன? நினைவு இருக்குது. அப்போனா சிந்தையில் வந்து நீங்கள் சிந்திக்கிறது யாருக்குமே தெரியாது, உங்களுக்கு ஏசப்பாக்கு மட்டும்தான் தெரியும். அப்போ சிந்தையில் வந்து தவறான அது தீய நோக்கம் பாவம்னு சொல்லப்பட்டிருக்கு. எப்படி போட்டிருக்கு வேதத்தில்? நீதிமொழிகளை தீய நோக்கம். இங்கே இருங்க, நீர்க்கல் உரமாய் நடப்பட்ட இலைய உதிரக்கிற மரத்தை போல் வளரணும் அப்படின்னா நீ செய்வதெல்லாம் வாய்க்க அப்படின்னா இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணி ஆகணும். இதெல்லாம் வச்சுக்கிட்டு நம்ம ஒன்றும் பண்ண முடியாது. கண்ணை பாதுகாக்கணும், காதை பாதுகாக்கணும், கையை பாதுகாக்கணும், காலை பாதுகாக்கணும், சிந்தையை பாதுகாக்கணும், எண்ணத்தை பாதுகாக்கணும், ஆவியை பாதுகாக்கணும், ஆத்மாவை பாதுகாக்கணும். இதெல்லாம் எப்படி பாதுகாத்து இந்த உலகத்தில் வாழ்கிறது அப்படின்னு நீங்கள் கேட்குறீங்களா? வாழணும். எப்படி வாழணும் அப்படின்னு கேட்டால், ரோட்டுக்கு முன்னாடி உங்கள் முன்னாடி பெரிய முள் கிடக்கு. அந்த முள்ளை பார்த்து மிதிச்சிட்டா போவீங்க? நீங்கள் என்ன செய்வீங்க? முள்ளை பார்த்து விலகி போவீங்க அல்லது தாண்டி போவீங்க. அல்லது ஒரு பெரிய பள்ளம் கிடக்கு, அந்த பள்ளத்துக்குள்ளே காலை வைப்பீங்க? வைக்க மாட்டீங்க, விலகி போவீங்க. அல்லது ரோட்டுக்கு முன்னாடி வெறும் சகதி கிடக்கு, அதில் காலை வைப்பீங்க? வைக்க மாட்டீங்க, விலகி போவீங்க. அதுபோல் நம்ம கண்ணு முன்னால் குண்டுகுழி இருக்க தான் செய்யும், நம்ம கண்ணு முன்னால் முள் வரத்தான் செய்யும், நமக்கு கண்ணுக்கு முன்னால் மேடு போல் இருக்க தான் செய்யும். அப்போ நம்ம நினச்சின்னு நம்ம வந்து ஒரு ரோட்டில் போகும்போது நடு ரோட்டில் இப்படி டிங்கின்னு போவோமா? நடு ரோட்டில் ஓரத்தில் ஒதுங்கி தானே போவோமா? அப்போ எப்படி நம்ம வாழ்க்கையில் நம்மளை பாதுகாத்துக்கிட்டு, குண்டுகுழியை பாதுகாத்துக்கிட்டு, ரோட்டு ஓரத்தில் எப்படி ஓரத்தில் ஒதுங்கிட்டு எப்படி நம்மளை நாமே பாதுகாத்து பிரயாணம் பண்ணுறோமோ, போகிறோமோ, வர்றோமோ, அதே போல தான் நம்முடைய கண்ணையும், நம்முடைய வாய், நம்முடைய காது, நம்முடைய கை, நம்முடைய கால், நம்முடைய சிந்தனை, நம்முடைய எண்ணங்கள் எல்லாத்தையும் நம்ம என்ன செய்யணும்? பாதுகாக்கணும். ஓகே, இப்போ ஃபஸ்ட்டு பாவங்கிறது இந்த நாக்கில் வருகிற பாவம் வந்து பெரிய பொல்லாத பாவம். அப்போ என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கு? இங்கு தாவீது சொல்கிறார், பார்த்துக்கோங்க, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு. எப்படி போட்டிருக்கு? அப்போனா நாக்கில் பாவம் செய்ய முடியும். நாக்கில் என்ன செய்ய முடியும்? பாவம் செய்ய முடியும். அப்போனா நீங்கள் நாக்கில் வந்து அவிவிசுவாசமான வார்த்தைகளை நீங்கள் பேசுனீங்கன்னா நீங்கள் பாவம் பண்ணுறீங்க. விசுவாசம் இல்லாத வார்த்தைகளை நீங்கள் பேசுனீங்கன்னா பாவம் பண்ணுறீங்க. விசுவாசமுள்ள வார்த்தையை பேசுனீங்கன்னா நீங்கள் பாவம் செய்யலை. நம்பிக்கையான வார்த்தையை பேசுனீங்கன்னா நீங்கள் பாவம் செய்யலை. ஆனால் கிடைக்காது, வராது, ஜெபிச்சு என்னத்தை கண்டோம், இனிமேல் நம்ம தேர மாட்டோம், இனிமேல் நம்ம உட்பட மாட்டோம், எனக்கு சுகம் கிடைக்கிற மாதிரி தெரியல, நான் வாழ்கிற மாதிரி தெரியல, அவ்வளோதான், நான் போய் சேர போகிறேன், இப்படிப்பட்ட வார்த்தைகள் இந்த நாட்களில் நீங்கள் பேசும்போது நீங்கள் பாவம் செய்கிறீங்க. இதெல்லாம் எப்படி பாவம் ஆகும் நீங்கள் கேட்கலாம். ரோமர் 14:23 சொல்கிறது, விசுவாசத்தில் வராத யாவும் பாவம். ரோமர் 14:23, விசுவாசத்தில் வராத யாவும் பாவம். அப்போனா நீங்கள் எந்த ஒரு காரியத்தையும் விசுவாசிக்காமல் நீங்கள் பேசினால் நீங்கள் பாவம் செய்கிறீங்க. எந்த ஒரு காரியத்தையும் நம்பிக்கை இல்லாமல் பேசுனீங்கன்னா பாவம் செய்கிறீங்க. எந்த ஒரு காரியத்தையும் வெற்றியை யோசிக்காமல் செஞ்சீங்கன்னா நீங்கள் பாவம் செய்கிறீங்க. அப்படின்னா இந்த நாவினால் நீங்கள் என்ன செய்யக்கூடாது? பாவம் செய்யக்கூடாது. இப்போ தாவீது அனுபவத்தில் அவர் பேசுகிறார் பாருங்க, என் நாவினால் பாவம் செய்யாதபடிக்கு நான் என் வழிகளை காத்து, வழிகள் என்ன செய்யணுமா? காத்து. நீங்கள் போகிற இடத்துல வர்ற இடத்துல ஒரு காத்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாக்கிக்கணும். எனக்கு முன்பாக இருக்கும் மட்டும் என் வாயை என்ன செய்வேன்? கடிவாளத்தால் அடைக்க வைப்பேன். கடிவாளம் யாருக்கு போடுவாங்க? குதிரைக்கு போடுவாங்க. அப்போ ஒரு 4 இடத்துல நின்று பேசுகிறீங்க. பேசும்போது அந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும்? உங்கள் வாயில் கடிவாளம் போட்டுறணும். 4 பேர் தகாத வார்த்தை பேசுவாங்க, 4 பேர் அவிசுவாச வார்த்தை பேசுவாங்க, 4 பேர் உலகப்புறமான வார்த்தை பேசுவாங்க, 4 பேர் கெட்ட வார்த்தை பேசுவாங்க. அந்த கூட்டத்துக்குள்ள நீங்கள் இருக்க வேண்டிய ஒரு நிலைமை வந்தாலும் அந்த நேரத்தில் உங்கள் வாய்க்கு நீங்கள் கடிவாளம் போட்டு அதுக்கு பதில் நீங்கள் பேசக்கூடாது. அமைதியாக என்ன செய்யணும்? இருக்கணும். உங்கள் வாயிலிருந்து புறப்பட்டு வருகிற வார்த்தை வெற்றியான வார்த்தை, விடுதலையான வார்த்தை, சுகமான வார்த்தை, சந்தோஷமான வார்த்தை, சமாதானமான வார்த்தை, கிருபையான வார்த்தை, இயேசுவின் வார்த்தை, சுவிசேஷ வார்த்தை, இப்படிப்பட்ட வார்த்தைகள் மட்டும்தான் உங்கள் வாயிலிருந்து புறப்பட வேண்டுமே தவிர அவிவிசுவாச வார்த்தைகளும், கெட்ட வார்த்தைகளும், துர்ச்செய்திகளும், குற்றப்படுத்துகிற வார்த்தையும், குறை சொல்ற வார்த்தையும் உங்க வாயில புறப்பட்டு வரக்கூடாது. அப்படி புறப்பட்டு வரும்போது நீங்கள் வாயில பாவம் செய்றீங்க.
நீங்கள் நீர்க்கால் ஓரமாக நடப்பட்ட இலைய உதிரக்கிற மரத்தை போல் நீங்கள் வளரணும் அப்படின்னா, நீங்கள் செய்கிற ஒவ்வொரு காரியம் வாய்க்கணும் அப்படின்னா இதெல்லாம் நீங்கள் என்ன செய்யணும், ஃபாலோ பண்ணணும், இதெல்லாம் நீங்கள் நடத்தணும். இப்போ 4 சகோதரிமாருக்கு போகிறாங்க. இப்போ தெருப்பக்கம் போயிட்டீங்கன்னா சரி, இப்போ வந்து இந்த அல்லம்படிகள் ஒரு சின்ன அல்லம்படிகள் சந்து சிந்தா நிறையா இருக்குது பார்த்துக்கொள்ளுங்க. அது வந்து 10 அடி அகலம் தான் இருக்குது. எத்தனை அகலம் இருக்குது? 10 அடி அகலம் தான் இருக்குது. அந்த 10 அடி அகலம் ரோட்டில் நம்ம அப்படி நடந்து போகணும்னு வச்சுக்கொள்ளும். ஈவினிங் வேலையை நடந்து போனால் 4 பேர் வாசப்பட நிற்பாங்க, 3 பேர் வாசல் நிற்பாங்க. எங்கே போனால் வந்த அவளை பார்த்து இவளை பார்த்தா எப்படி அப்படின்னு பேசுவாங்க. ஒரு சில கெட்ட வார்த்தை பேசுவாங்க, ஒரு சில அவிவிச வார்த்தை பேசுவாங்க. அதெல்லாம் வராது, அதெல்லாம் கிடைக்காது, நடக்காது, உனக்கெல்லாம் வரப்போகுது அப்படின்னு பேசுவாங்க. அப்போ இதெல்லாம் நீங்கள் கடந்து தான் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, போய்கிட்டு இருக்கீங்க. அப்போ போகும்போது நீங்கள் உங்களை காத்துக்கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலையை நீங்கள் உங்களுக்கு உருவாக்கணும். அப்போ இப்படிப்பட்ட வார்த்தைகள் வரும். அந்த வார்த்தை உங்கள் உள்ளத்துக்குள்ளே என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. புரிஞ்சு போச்சா? இப்போ நல்லா தெரிஞ்சுக்கொள்ளுங்க. இப்போ நான் வர்றேன், பாயிண்ட்டுக்கு வர்றேன் பாருங்கள். அப்போ அவர் என்ன சொல்கிறாரு, 2ஆம் வசனம் என்ன சொல்லுது வாசிங்க. நலமானதை கூட பேசலையாம், வாய் மூடிக்கிட்டு இருந்தாராம், வாய் திறக்கலையாம். அப்போ வாயினால் பாவம் செய்யலை, எந்த நல்ல வார்த்தை கூட பேசலை. அப்போ என்ன ஆச்சுன்னு கேட்டிங்கன்னா, அந்த நேரம் பார்த்து ஒரு பிரச்சனை வருது, அந்த நேரம் பார்த்து ஒரு பலவீனம் வருது. அப்போ அந்த நேரத்தில் வரும்போது நீங்கள் என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, உங்கள் இருதயத்துக்குள்ள நீங்கள் அமைதியாக இருக்கும்போது, நீங்கள் பொறுமையாக இருக்கும்போது ஒரு சில காரியங்கள் உங்கள் ஆவியில் நடக்கும், ஒரு சில காரியங்கள் உங்கள் ஆத்மா நடக்கும். பார்த்துக்கொள்ளுங்க. என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நீங்கள் தியானம் பண்ணுறது அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா, இப்போ ஒரு பலவீனத்தில் நீங்கள் வந்து தாக்கப்பட்டிருக்கிறீங்க, உங்கள் உடம்புல ஒரு பலவீனம் இருக்கிறது. அப்போ நீங்கள் தேவையில்லாத எந்த ஒரு வார்த்தைக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஏன்னா நான் சீக்கிரம் சேர்ந்துருவேன், மகனுக்கு ஒரு கல்யாணம் முடிச்சிட்டா நான் சீக்கிரம் சேர்ந்துருவேன் அப்படின்னு ஒரு சில பேர் நம்ம என்ன பேசுகிறோம். ஒரு போராட்டம், இப்போ எனக்கு ஒரு போராட்டம் வருதுன்னு வச்சுக்கொள்ளுங்க, இந்த பிள்ளைக்கு ஒரு கல்யாணம் முடிச்சா நிம்மதியாக போய் சேர்ந்துருவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை என்ன செய்யுது, உருவாகுது. பார்த்துக்கொள்ளுங்க. சரிங்களா? அப்போ இது மாதிரி என்ன செய்யக்கூடாது, நம்ம பேசக்கூடாது. அப்போ அந்த நேரத்தில் என்ன செய்யுங்க, ஒரு பொறுமையை காத்துக்கொள்ளும், அமைதியை காத்துக்கணும். காத்துக்கிட்டு என்ன செய்யணும் கேட்டிங்கன்னா, அந்த நேரத்தில் நீங்கள் அமைதியாக இருக்கும்போது இந்த சிந்தையும் இந்த ஆவியும் ஆத்துமோ ரன்னிங் ஆகிட்டே இருக்கும், ஒரு சிந்தனை வந்துக்கிட்டே இருக்கும். எந்த சிந்தைக்கு இடம் கொடுக்காத அளவுக்கு இந்த வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்குத்தத்தங்களையும் இந்த வேதத்தில் நடந்த அற்புதங்களையும் நீங்கள் தியானம் பண்ணணும். என்ன செய்யணும், தியானம் பண்ணணும். இப்போ இருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க, அமைதியாக இருக்கீங்கன்னு வச்சுக்கொள்ளுங்களேன். இப்போ வந்து பலவீனம் இருக்கிறீங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னா, உலர்ந்து போன எலும்புக்கு சதையை உண்டாக்கி, நரம்பு உண்டாக்கி, தோளினால் மூடி, அதில் ஆவியை வர வச்சு சேனைகளை என்ன செஞ்சுருக்கிறாரு, எழுப்பியிருக்கிறாரு. இதை நீங்கள் கண்ணு முன்னால் கொண்டு வந்து தியானம் பண்ணணும். சரிங்களா? தியானம் பண்ணணும். இப்படி தியானம் பண்ணி முடித்த உடனே அடுத்து 4 நாள் இழந்த லாசரு உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு. அதை நீங்கள் என்ன செய்யணும், தியானம் பண்ணணும். அடுத்து பாண்டவதி சிறுமியை உயிரோடு எழுப்பியிருக்கிறாரு, அதை தியானம் பண்ணணும். அடுத்து இளம் வாலிபனை பாடையில் தூக்கிட்டு போகும்போது அந்த பாடையை தொட்டு வாலிபனை உயிரோடு எழுப்புறாரு, அதை நீங்கள் தியானம் பண்ணணும். அப்போ நான் தியானம் பண்ணுறது என்னன்னு கேட்டால், ஒரு சம்பவத்தை நீங்கள் கண்ணு முன்னால் கொண்டு வரணும். ஒரு ப்ளூ பிரிண்ட். ஒரு பாண்டவ சிறுமி வீட்டுக்குள்ள மேல் வீட்டில் இருக்கா, இயேசு போகிறாரு, கையை பிடிக்கிறாரு, எந்திரிங்கிறாரு, அதை ஒரு கற்பனை பண்ணி பார்க்கணும், அதை தியானிக்கணும். அந்த எண்ணமும் அந்த சிந்தையும் உங்கள் அந்த மூல பகுதிக்கு இந்த ஆவிக்கு ஆத்மா ரன்னிங் ஆகிட்டே இருக்கு, ஓடிட்டே இருக்குன்னு பார்த்துக்கொள்ளுங்க. இப்படியே ஓடிட்டே இருக்கும்போது என்னென்னு கேட்டிங்கன்னா, அப்படியே ஓடிக்கிட்டு இருக்கும்போது டக்குன்னு நீங்கள் அமைதியாக இருக்கும்போது டக்குன்னு உங்களுக்குள்ள ஒரு அனல் வந்து விழுகும். பாருங்கள், ஒரு அனல் வந்து விழுகும். எப்படி விழுகுன்னு கேட்டிங்கன்னா, அப்போ என்ன செய்யும் பாருங்கள், அந்த எப்படி அனல் விழுகுன்னு கேட்டிங்கன்னா, 3ஆம் வசனம் வாசிங்க. என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கல. இந்த மாதிரி நீங்கள், அதாவது எப்படின்னா, எந்த உலகப்புறமான சிந்தைக்கு இடம் கொடுக்காம, எந்த ஒரு வீட்டு காரியத்துக்கும் எந்த சிந்தைக்கு இடம் கொடுக்காம, எந்த நண்பன் எந்த ஒரு உறவினர்கள் காரியத்தையும் மைண்டுக்கு இடம் கொடுக்காம, இந்த பைபிள் இருக்கிற அற்புதங்களை மாத்திரம் நினச்சி சிந்திக்கிட்டு இருக்கும்போது திடீரென்று உங்கள் தலையில் ஒரு அக்கினி போல ஒரு அனல் வந்து விழுகும். பார்த்துக்கொள்ளுங்க. என்ன போட்டிருக்கு, நான் தியானிக்கையில் என்ன வந்தது, எப்போ அக்கினி மூண்டது, தியானிக்கல் அக்கினி மூண்டது. அப்போ அக்கினி மூண்டது, அப்பொழுது என் நாவினால் என்ன செஞ்சேன், விண்ணப்பம் செய்ய. இப்போ புரிஞ்சுக்கொள்ளுங்க, எப்போ விண்ணப்பம் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, தியானம் பண்ணி முடிச்சுட்டு ஒரு அபிஷேகம் உங்களுக்குள்ளே இறங்கும், ஒரு வல்லம் உங்கள் தலைமையில் இறங்கும், ஒரு பரிசுத்த ஆவி உங்கள் மேலே இறங்குவார். உங்களுக்குள்ளே தெரியும், உங்கள் உடம்புல ஒரு நடுக்கம் உண்டாகுது, உங்கள் ஆவியில் நடுக்கம் உண்டாகுது, உங்கள் சிந்தையில் நடுக்கம் உண்டாகுது, ஏதோ நடக்க போகுது, ஏதோ பிரச்சனை எனக்குள்ளே இறங்குது அப்படின்னு. அப்படி அந்த நினைப்பு எப்போ உங்களுக்கு வருதோ அந்த நேரத்தில் உங்கள் வாயை திறந்து உங்கள் தேவைகளை சொல்லி விண்ணப்பம் வச்சுட்டிங்கன்னா அடுத்த நிமிஷமே உங்கள் தேவைகள் சந்திக்கப்பட்டுரும். இதுதான் தியானம் பண்ணி விண்ணப்பம் வைக்கிறது. அல்லேலூயா. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா, புரியலையா? தியானம் பண்ணும்போது நடக்கிற காரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, அக்கினி என்னது, அக்கினி மூலம் பார்த்துக்கலாம். அக்கினி மூண்ட உடனே நீங்கள் அடுத்து என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, விண்ணப்பம் பண்ணணும், ஜெபத்தை பண்ணணும். சும்மா சாதாரண ஜெபத்துக்கும் தியானம் பண்ணி ஜெபிக்கிற ஜெபத்துக்கு வித்தியாசம் இருக்குது.
அபிஷேகத்தில் ஜெபிக்கிற ஜெபத்தில் வித்தியாசம் இருக்குது, சாதாரண முறையில் ஜெபிக்கிற ஜெபத்தில் வித்தியாசம் இருக்குது. ஆனால் தியானம் பண்ணிட்டு அபிஷேகத்தோட தேவ பிரசன்னத்தோட நீங்கள் விண்ணப்பம் பண்ணுங்க, அந்த ஜெபத்துக்கு உடனே என்ன செய்யும்? பதில் வரும். ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா, சத்தமாக சொல்லுங்க, அல்லேலூயா. அப்போனா கர்த்தர் வாக்குத்தத்தத்தை கொடுத்துருக்கிறார், கொடுத்துட்டு எதை எப்படி எடுக்கணும் அப்படிங்கிறத கற்றுக் கொடுக்குறாரு, பார்த்துக்கொள்ளுங்க. அல்லேலூயா. இப்போ உபாகத்தில் 8:18 என்ன சொல்லுதுன்னா, உபாகம் 8:18, உன் தேவனாய கர்த்தரை நினைப்பாயாக. அப்போ நான் நினைக்கிறது என்ன அர்த்தம்? பேசுறது இல்லை. நினைக்கிறது என்ன அர்த்தம்? பேசுறது இல்லை. இந்த மூளையில் இந்த ஆவியில் நினைக்கணும். நினைக்கணும், அவரை நினைக்கணும். அதாவது அவரை நினச்சி அவரை தியானிக்கணும். அவர் எப்படிப்பட்டவர் நினச்சிட்டு அதுக்கப்புறம் என்ன போட்டிருக்கு அந்த வசனத்தை ஃபுல்லாக வாசிங்க. அல்லேலூயா. ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கணும்னா பலனை அவர் என்ன செய்றாரு? கொடுக்குறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இங்கே இருங்களேன், ஒரு காரியத்தை செய்யும்போது ஒரு காரியம் நடக்குது. அப்படின்னா நீங்கள் ஜெபிக்கிறதுக்கு முன்னால் தியானம் பண்ணுங்க. தியானம் பண்ணி முடித்த உடனே உங்களுக்குள்ளே ஒரு அக்கினி அபிஷேகம் இறங்கும். அக்கினி அபிஷேகம் இறங்கின பிற்பாடு நீங்கள் என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். அப்போ எப்போங்க அக்கினி அபிஷேகம் இறங்க, எப்போங்க ஜெபிக்க? அப்படி இல்லை. அதாவது சடன்லியாக இமிடியட்லியாக ஒரு அற்புதம் வேணும்னா இதுக்கெல்லாம் நீங்கள் சாதாரணமாக வேலை பார்க்கும்போது இதுக்கெல்லாம் செய்ய முடியாது. இதுக்குன்னு ஒரு நேரத்தை ஒதுக்கணும். இதுக்குன்னு என்ன செய்யணும்? ஒரு நேரத்தை ஒதுக்கணும். ஒன் ஹவரை தனியாக எங்கிட்ட ஒதுக்குனா தான் இந்த வேலைகள் நடக்கும். ஒதுக்குனா தான் நீங்கள் வேலை பார்த்துட்டே ஜெபம் பண்ணுறீங்க, அது வேறு. நடந்துக்கிட்டே ஜெபம் பண்ணுறீங்க, அது வேறு. படுத்துக்கிட்டே ஜெபம் பண்ணுறீங்க, அது வேறு ஜெபம். ஆனால் இந்த ஜெபம் என்ன ஜெபம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு எந்த வேலையும் பார்க்காம ஒரு தனியாக ஒரு இடத்த ஆயத்தம் பண்ணணும், ஒரு ரூம்பை ஆயத்தப்படுத்தணும். ஆயத்தப்படுத்திட்டு உங்களை தனிமைப்படுத்தணும். உங்களை நீங்கள் என்ன செய்யணும்? தனிமைப்படுத்தணும். இப்போ இந்த நேரத்தில் வீட்டில் பிள்ளை அம்மா டீமா, அம்மா காப்பிமா, அம்மா எனக்கு முட்டாய் வேணுமா அப்படின்னு சொல்லி இந்த இருறா முட்டாய் வாங்கிட்டு வந்துடுறேன், தம்பிக்கு இந்த காசு எடுத்து முட்டாய் கூட முட்டாய் வாங்கிட்டு வா, ஜெபிக்க போகிறேன் அப்படின்னா அப்புறம் இன்னொரு பிள்ளை வரும், அம்மா அவனுக்கு மட்டும் எனக்கு கொடுத்தீங்க எனக்கு தரல, இன்னொரு பிள்ளை வரும். அதெல்லாம் வேலைக்கு ஆகாது. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? பிள்ளைங்க தூங்கும்போது, பிள்ளைங்க ஸ்கூலுக்கு போன பிற்பாடு அந்த நேரத்தை நீங்கள் என்ன செய்யணும்? ஒதுக்கணும். பிள்ளைங்க வீட்டுக்குள்ளே இருக்கும்போது நான் ஜெபிக்க போகிறேன், நான் தியானம் பண்ண போகிறேன் அப்படின்னா தியானம் பண்ண முடியாது. தியானம் பண்ண முடியாது. ஒரு வியாபாரம் பார்த்துக்கிட்டு தியானம் பண்ண முடியாது. அப்போனா தியானம் பண்ணி முடிச்சோன்னே ஒரு அக்கினி உங்கள் மேலே இறங்கும். அப்போ உடனே சடன்லியாக உங்கள் விண்ணப்பத்தை பூரா டக்கு டக்கு டக்குன்னு சொல்லி போடணும். அந்த நேரத்தில் பதில், இம்மிடியேட்டில் பதில் உங்களுக்கு என்ன செஞ்சிடும்? வந்துடும். அப்போ தான் உங்களுக்கு நீர்க்கால ஓரமாக நடப்பட்டு இலை உதிராக்கிற மரத்தை போல் என்ன செய்வான்? செழித்தவங்களாரு. அடுத்து பார்த்துக்கொள்ளுங்க, மத்தேயு 6:33 முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்பொழுது எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். அப்போனா கர்த்தர் சொல்கிறாரு, எவ்வளோ வேலை பார்க்குறீங்க, எவ்வளோ தொழில் பண்ணுறீங்க, எத்தனை பேர்த்தை பார்க்குறீங்க, எத்தனை சொந்தங்களை பார்க்குறீங்க, எத்தனை கல்யாணத்துக்கு போகிறீங்க, எத்தனை சடங்குக்கு போகிறீங்க, எத்தனை விசேஷத்துக்கு போகிறீங்க. ஆனால் அவர் என்ன சொல்கிறாரு? நீ முதலாவது செய்ய வேண்டிய ஒரு காரியம் ஒன்று இருக்குது. நீ எத்தனை வேலைகளை பார்க்குறீங்க, எத்தனையோ காரியத்துக்கு போகிறீங்க வர்றீங்க. ஆனால் கர்த்தர் சொல்கிறாரு, நீ முதலாவது முத செய்ய வேண்டிய ஒரு காரியம் இருக்கிறது. நீ முத வேற காரியத்தை செஞ்சப்பட்டு ரெண்டாவது என்கிட்ட நீ வர்ற. இப்போ ஞாயிற்றுக்கிழமை ஆலயத்துக்கு போகணும், முதல் காரியம். நீ ஆலயத்துக்கு போகாமல் நீ வேற காரியம் செஞ்சுட்டு நீ ரெண்டாவது கர்த்தர் அப்படின்னா சரி காரியம் நடக்காது. அவர் முதலாவது ஃபஸ்ட்டு நீ நீ தேவனுக்கு ஒரு நேரத்தை கொடு. முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், பிறகுதான் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும் சொல்லப்பட்டிருக்கு. உங்கள் சொந்த மாமிசத்தில் சொந்த முயற்சியில் நான் காலையில் எழுந்திரிச்சு 5 மணிக்கு வேலைக்கு போகிறேன் அப்படின்னு போனால் கதை நடக்காது. நீ 4 மணிக்கு எழுந்திரிச்சு வேலைக்கு போகிறேன் அப்படின்னா கதை நடக்காது. நீ காலையில் 5 மணிக்கும் 4 மணிக்கும் கொடுக்க வேண்டிய நேரம் கர்த்தருக்கு, தேவனுக்கு. அந்த நேரம் தேவனுடைய நேரம். அந்த நேரத்தில் தேவனுக்கு மகிமை செலுத்தணும், தேவனுக்கு நன்றி சொல்லணும். அதான் முதலாவது. அப்போ முதலாவது நான் காலையில் 5 மணிக்கு நான் வேலையை பார்க்க போகிறேன், 4 மணிக்கு வேலையை பார்க்க போகிறேன், 6 மணிக்கு வேலையை பார்க்க போகிறேன், 5 மணிக்கு நான் படிக்க போகிறேன், 5 மணிக்கு ஓட போகிறேன், 5 மணிக்கு மனப்பாடம் பண்ண போகிறேன். அல்ல, அது கூட கிடைக்காது, நஷ்டம் தான் வரும், கூட கிடைக்காது. ஆனால் கர்த்தர் என்ன சொல்கிறாரு? முதலாவது ஒரு நாள் பிறந்துச்சுன்னா அந்த நாள் முதல் மணி நேரம் நீ எந்திரிச்ச உடனே முதல்ல கர்த்தரை துதிக்கணும், கர்த்தரை ஆராதிக்கணும், கர்த்தரை தேரணும், வேதத்தை தியானிக்கணும், வேதத்தை வாசிக்கணும். அதான் முதலாவது.
நீ முதலாவது அதை செஞ்சுட்டு அவர் சொல்றாரு, நீ முதலில் தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியை தேடும்போது நான் உனக்கு கூட கொடுக்க போறேன், உனக்கு அதிகமாக கொடுக்க போறேன். அந்த நாள் உனக்கு ஆசீர்வாதம் நாளாக, அந்த நாள் வெற்றியின் நாளாக, அந்த நாள் விடுதலை நாளாக, அந்த நாள் ஜெயத்தின் நாளாக உனக்கு நான் கூட்டி கொடுப்பேன் அப்படிங்கிறாரு. அப்ப முதலாவது கர்த்தரை தேடாமல், முதலாவது தேவனை துதிக்காமல், முதலாவது தேவ சமூகத்தில் உட்காராமல், முதலாவது தியானிக்காமல், முதலாவது ஜெபிக்காமல், முதலாவது வேத வசனங்களை படிக்காமல், எனக்கு அதுதான் பெருசு, இதுதான் பெருசு, அங்க போகணும், இங்க போகணும், அதை பார்க்கணும், இதை பார்க்கணும், அந்த நாளில் உங்களுக்கு கூட கிடைக்காது, நஷ்டம் தான் கிடைக்கும். அதான் கர்த்தர் சொல்ற முதலாவது. இப்போ இன்னைக்கு நாள் பிறந்திருக்கு, இப்போ இன்னைக்கு 5 மணிக்கெல்லாம் வந்திருக்கிறீங்க. அப்போ இன்னைக்கு நீங்கள் வந்திருக்கிற எல்லாருமே தேவனை தேட வந்திருக்கீங்க. இன்னைக்கு உங்களுக்கு கூட கிடைக்க போகுது. ஒரு கையை தட்டு அப்பாவுக்கு. அல்லேலூயா. அப்போ இன்னைக்கு 1ஆம் தேதினால சர்ச்சில் கூட்டம் வச்சிருக்கிறோம். அப்போ அடுத்த மாதம் தான் முதலாவதா? இல்லை, தினமும் நீங்கள் என்ன செய்யணும்? காலை 5 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா, 6 மணிக்கு எந்திரிக்கிறீங்களா, எந்திரிச்ச உடனே உங்கள் சிந்தையில், உங்கள் எண்ணத்தில், உங்கள் நினைவில் ஏசப்பா தான் இருக்கணும். அவருக்கு மகிமை செலுத்தணும், அவருக்கு ஸ்தோத்திரத்தை ஏறெடுக்கணும், அவருக்கு நன்றி பலியில் ஏறெடுக்கணும். அப்படி ஏறெடுக்கும்போது முதலாவது தேவனுடைய ராஜ்யம், அவருடைய நீதி, அவருடைய இரக்கம். நீதியை தேடுறது என்ன அர்த்தம் தெரியுமா? நீதினா உண்மை, சத்தியம். அப்படின்னா இந்த பைபிளை படிக்கணும், தேடணும், அலசி தேடி வாசிக்கணும். இதுக்கு ஒரு 1/4 மணி நேரம் கொடுக்கணும், ஜெபிக்க ஒரு 1/2 மணி நேரம் கொடுக்கணும், துதிக்க ஒரு 1/2 மணி நேரம் கொடுக்கணும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணிட்டீங்கன்னா, இதை நீ செஞ்சிட்டிங்கன்னா, அந்த நாள் முழுவதும் நீங்கள் கொஞ்சோண்டு எதிர்பார்த்துருப்பீங்க, அவர் நிறைய அள்ளி கொடுப்பார். அதான் கூட. நீங்கள் நம்பிக்கையோடு இருக்கலாம். நீங்கள் ஒரு காலைல ஒரு 1/2 hour துதிச்சு ஆராதிச்சுட்டு, ஒரு 1/2 hour ஜெபிச்சுட்டு, ஒரு 1/4 மணி நேரம் பைபிளை படிச்சுட்டு நீங்கள் போகும்போது நீங்கள் நம்பிக்கையோடு போங்க. இன்றைக்கி நான் கூட கொண்டு வர போகிறேன், இன்றைக்கி நான் டெய்லி 300 ரூபா கொண்டு வருவேன், இன்றைக்கி நான் 800 ரூபா கொண்டு வர போகிறேன். ஹலோ, டெய்லி 400 ரூபா கொண்டு வருவீங்க. ஆனால் இப்படி இன்றைக்கி நினச்சிப்போங்க, இன்றைக்கி நான் பைபிள் படிச்சிட்டேன்டா, இன்றைக்கி நான் ஜெபிச்சிட்டேன்டா, இன்றைக்கி துதிச்சிட்டேன்டா, இன்றைக்கி 1 hour காலை எந்திரிச்சோ நான் 1 மணி நேரம் ஆண்டவர் கொடுத்துட்டேன், அதனால் கண்டிப்பாக இன்றைக்கி 1000 rupees எனக்கு இன்றைக்கி வரப்போகுது. அப்போ நம்பிக்கையோடு போங்க, சாயங்காலத்தில் உங்களுக்கு 1000 ரூபா வந்துடும். அல்லேலூயா. அதனால தான் சொல்கிறேன், முதலில் தேவனுடைய ராஜ்யத்தை நீதியை தேடுங்கள், எல்லாம் கூட கொடுக்கப்படும். காலை எந்திரிச்சோன்னா முதல்ல எந்த வேலையும் பார்க்காதீங்க. எந்திரிச்சோன்னா அடுப்படிக்கு போகாதீங்க. வேணா முகத்தை கழுவுங்க, தண்ணியை குடிங்க, கர்த்தர் சமூகத்துக்கு வந்துடுங்க. அதுக்கப்புறம் அடுப்படிக்கு போங்க. முதல்ல அந்த வேலை தான் செய்யணும். ஏன்னா அவர் சொல்லிட்டார், கூட கொடுக்கணும்னா நீ இதை செய்ய அப்படிங்கிறார். அதான் சொல்கிறார், முதலில் தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள். அல்லேலூயா. பிறகு உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். எல்லாம் எந்திரிச்சு நிற்போம். ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே, ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, அம்மை துதிக்கிறமையா, அம்மை துதிக்கிறமையா, அம்மை துதிக்கிறமையா, அம்மை துதிக்கிறமையா. கர்த்தாவே மை துதிக்கிறோம், பிதாவே மை துதிக்கிறோம், ஆவியான தேவனை மை துதிக்கிறமையா. ஓ ரிபாலா துணமலரவாகும், எல்லாமாகும் உம்மாலேதான், எல்லாமாகும் எல்லாமாகும் உம்மாலேதான், எல்லாமாகும். உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகோ. அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகோ, ஆகோ, எல்லாமாகோ உம்மாலேதான், எல்லாமாகோ. எல்லாம் சொல்லுங்க, ஆகோ. வாயத்தரை அறிக்கிடுங்க, உம்மாலேதா எல்லாமாகு. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. சொல்லி முடியாத அற்புதம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. எண்ணி முடியாத அதிசயம் செய்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். வாயை திறந்து அப்பா ஸ்தோத்திரம் சொல்லுங்க. அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, உம்மாலாகாத காரியம் ஒன்றுமில்லை, எல்லாமே உம்மாலாகோ. அல்லேலூயா. எல்லாமே உம்மாலாகோ, ஆகோ, எல்லாமாகோ
உம்மாலேதான் எல்லாமாக. வாயை திறந்து எல்லாம் சொல்லுங்க, நல்லா சொல்லுங்க, வாயை திறந்து. எல்லாமாக எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றி முடிப்பவர் நீரே ஐயா, நீரே எனக்காக யாவையும் செய்து முடிப்பவர் நீரே ஐயா, நீரே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம், அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். நல்லா சொல்லுங்க பாப்போம். அன்பே உமக்கு, நல்லா சொல்லுங்க, அப்பா சொல்லுங்க. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். அன்பே நல்லா சொல்லுங்க. காலை வேலை நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுங்க. அப்பாவை நல்ல காலை வேலை தேவனை மயப்படுத்துங்க. நல்ல ஸ்தோத்திரம் பண்ணுங்க. வாயை திறந்து மனதார ஸ்தோத்திரம் பண்ணுங்க. மனதார அப்பாவை துதிங்க. மனதார அப்பாவை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். அப்பா அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். வல்லமை அப்பா உமக்கு ஸ்தோத்திரம், அன்பே உமக்கு ஸ்தோத்திரம். 1ஆம் தேதியிலே எக்காலத்தை ஊதுங்கள் என்று வேதவசனம் இருக்கிறது. அதிகமாக ஸ்தோத்திரத்தை இந்த நாளில் பேசுங்க. ஏன்னா வசனம் சொல்லுகிறது ஸ்தோத்திரத்தினாலே கிருபை பெருகுன்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸ்தோத்திரம் அதிகமாக நீங்கள் சொல்லும்போது நீங்கள் இன்னும் அதிகமான தகுதி ஆகிறீங்க. இன்னும் அதிகமான தகுதி உங்களுக்கு தேடி வந்துடுது. அதான் கிருபை. அதனால் அதிகமாக ஸ்தோத்திரத்தை போடுங்க. இந்த நாளிலே அதிகமாக தேவையில்லாத உலகப்பரமான வார்த்தைகளை பேசாதீங்க. யாரை பற்றியும் பேசாதீங்க. யாரை பற்றியும் குறை சொல்லாதீங்க. யாரை பற்றியும் குற்றப்படுத்தாதீங்க. தீய நோக்கத்தை சிந்தைக்கு கொண்டு வந்துடாதீங்க. அமைதியை காத்து கொள்ளுங்க. ஏன்னா தாவீது சொல்கிறாரு, என் வாய்க்கு என்ன செய்கிறேன், கடிவாளத்தை வைக்கிறேங்கிறார். ஒரு நாட்டுக்கு ராஜாவே சொல்கிறாரு. ஏன்னா நம்ம நீர்க்கால ஓரமாக நடப்பட்ட இலையை உதிராக்கிற மரத்தை போல் இருக்கணும் அப்படின்னு கேட்டால் எதை செய்யணும், எதை செய்யக்கூடாது, எதை காத்துக்கொள்ளுங்கிறத கவனமாக நம்ம இருக்கணும். அதனால் இந்த மாதத்தில் கர்த்தர் சொல்கிறாரு, நீ செய்வது எல்லாமே வாய்க்கு. எல்லாம் சொல்லுங்கள், நான் செய்வது எல்லாமே இந்த மாதத்தில் சொல்லுங்கள். இந்த மாதத்திலிருந்து சொல்லுங்கள், இன்னையிலிருந்து நான் என்ன செஞ்சாலும் அது வாய்க்கும். நான் தோற்று போனவன் அல்ல, நான் ஜெயிக்க பிறந்தவன். இந்த மாதத்தில் நான் எல்லாவற்றிலும் ஜெயத்தை பார்ப்பேன். இந்த மாதத்தில் என் களஞ்சியம் பூரணமாய் நிரம்பி வழியும். இந்த மாதத்தில் நான் மிச்சம் எடுப்பேன். அல்லேலூயா. ஜெபிப்போம். தகப்பனே இயேசு மகாராஜா, உங்களை நன்றி உள்ளத்தோடு துதிக்கிறமையா, உம்மை ஸ்தோத்திரிக்கிறமையா. அப்போ அந்த நாளிலே, இந்த 1ஆம் தேதியிலே இந்த வார்த்தையை கேட்ட தேவ பிள்ளைக்கு மேலே உம்முடைய அபிஷேகம், உம்முடைய இரக்கம், தியானிக்கிற வல்லமை கடந்து வரட்டும். ஆண்டவரே, ஈசாக்கு மாலை வேளையிலே தியானம் பண்ணினான். தியானம் பண்ணி முடித்த உடனே ஆண்டவரே, அவர் எந்த காரியம் செஞ்சாலும் வாய்த்தது. ஈசாக்கு தியான புருஷனாக இருந்தார். ஈசாக்கு தியானிக்கிறவர் இருந்தார். அதனால் அவர் பஞ்ச காலத்தில் விதைச்சார். அது நடக்குது. அவர் எந்த விஷயத்துலையுமே தோற்று போல. கிணறு தோண்டினாலும் ஜெயம் உண்டாகுது. கிணறு எந்த இடத்துல, எந்த ஒரு வெட்டாந்தரையில் கிணறு தோண்டினாலும் தண்ணி வருது. ஏன்னா அவர் தியானம் பண்ணுறார். அப்போ ஈசாக்கு ஒரு தியான புருஷன். அவர் தியானிக்கிறார். அதனால் அவர் எந்த ஒரு தொழில் பண்ணாலுமே, எந்த ஒரு விவசாயம் பண்ணாலுமே, எந்த ஒரு கிணறு வெட்டினாலுமே அவர் வாய்க்காம போல வாய்ச்சிச்சு வேதத்தில் சொல்லப்பட்டிருக்குது. அதனால் இன்றைக்கி ஈசாக்கு கூடிய ஆசீர்வாதத்தை உங்களுக்கு கொடுக்க போகிறார். ஈசாக்கு விதவிதத்து 100 மடங்கு அறுவடையை பார்த்தார். அவர் எங்கெல்லாம் கிணறு தோன்றாரோ தண்ணி வந்துச்சு. அப்போ அதே போல தான் அவர் தியானம் பண்ணுறார். இப்போ இன்றைக்கி நம்மளை தியானம் பண்ணும்போது நாம் செய்கிற ஒவ்வொரு காரியம் வாய்க்கும். தகப்பனே, இந்த வேலையிலே அந்த ஈசாக்கு உண்டான ஆசீர்வாதத்தை இந்த மாதத்தில் உங்கள் பிள்ளைகளுக்கு தாங்க. தகப்பனே, ஆண்டவர், இங்கே நிற்கிற ஒவ்வொரு மேலும் உங்களுடைய வல்லமை, உங்களுடைய பலன், உங்களுடைய கிருபை கடந்து வரட்டும். இந்த வார்த்தையை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைக்கு மேலே ஆண்டவரை கர்த்தாவை செய்கிற காரியங்களை வாய்க்கட்டும். பாதுகாத்துக் கொள்ளுங்கள். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.